எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ்எஸ்சி எக்ஸாம் இருக்கு இல்லையா? எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாம் இதில் ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து ஒரு 25 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? ஒரு கொஷினுக்கு 3 மார்க் கரெக்டாக பண்ணிங்கன்னா 3 மார்க், மொத்தமாக 75 கொஷின். 75 மார்க்குக்கு இந்த எக்ஸாம் வந்து இந்த ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து கொஷின் கேட்பாங்க. இதே மாதிரி தான் ஜென்ரல் இங்கிலீஷ்லையும் 25 கொஷின் 75 மார்க், டோட்டலாக ஒரு 150 மார்க்குக்கு இந்த எக்ஸாம் வந்து நடக்கும்னுக்குலாம் தெரியும். இதில் 25 கொஷின்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா டெய்லியும் ஒரு 10 கொஷின் அந்த மாதிரி அப்லோட் பண்ணியிருந்தேன். ஜென்ரல் அவேர்னஸ்க்கு ஒரு 4 பார்ட் வீடியோஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அது எல்லாமே ஒரு 10 கொஷின் இருக்கும் ஒரு வீடியோவில். அந்த 10 கொஷின் மட்டும் இல்லாமல் அந்த ஆப்ஷனை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருப்பேன். அது கொஞ்சம் நல்லா தான் கொண்டு போயிட்டு இருந்தேன். பட் ஆனால் கொஞ்சம் இப்போ டைம் பத்தாது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி 10 கொண்டு போனோம்னா நம்ம சிலபஸை கவர் பண்ண முடியாது. ஓகேங்களா? நிறைய பேர் நம்ம சிலபஸே முடிச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. நான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் மட்டும் தான் போடலான்னு இருந்தேன். பட் ஆனால் சிலபஸ் ஃபுல்லாக கவர் பண்ணணும்னு சொல்கிறப்ப நம்ம ஸ்கூல் புக்கை கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய எல்லா லெசன்ஸையும் முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் என்ன பண்ணலான்னு இருக்குன்னா, ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய எந்தெந்த முக்கியமான லெசன் இருக்கோ, அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து இந்த ஏரியாலலாம் கேட்டிருக்காங்கன்னா அந்த மாதிரியான ஏரியா எந்தெந்த லெசனில் இருக்கோ அந்த மாதிரி லெசன்ஸ்லாம் நான் கவர் பண்ணுறேன். பாலிட்டி இருக்கு இல்லையா, அதாவது அரசியலமைப்பு, இந்திய அரசியலமைப்பு, அது வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு கவர் பண்ணலான் இருக்கேன். இதில் 9th பாலிட்டி 9வது புக்கில் பாலிட்டியில் அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சின்னு ஒரு லெசன் இருக்கும். இந்த லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது இது கேட்டிருக்காங்க, இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. எப்படி கேட்பாங்கன்னா, முடியாட்சி நாடுகளில் பொருந்தாது எது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. அதனால இந்த லெசன்ஸ் வந்து இன்றைக்கி வந்து கவர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அது அப்படி பண்ணிங்கன்னா அப்படின்னா எனக்கு மேற்கொண்டு வீடியோ போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு உயர்குடியாட்சி அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். உயர்குடியாட்சி அதிகாரம் சிறப்புரிமை பெற்ற ஆளும் வர்க்கத்தினிடம் காணப்படும். சிறப்புரிமை பெற்ற ஆளும் வர்க்கத்தினிடம் காணப்படக்கூடியதான் உயர்குடியாட்சி. அதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை. இதில் எடுத்துக்காட்டு தான் முக்கியம். இங்கிலாந்து ஸ்பெயினும் உயர்குடியாட்சிக்கு எடுத்துக்காட்டு. இங்கிலாந்து ஸ்பெயின் உயர்குடியாட்சிக்கு எடுத்துக்காட்டு இங்கிலாந்து ஸ்பெயின். அடுத்து முடியாட்சி. ஒரு நபரால் அமைக்கப்படும் அரசாங்கம் தான் ஒரே ஒரு நபரால் அமைக்கப்படக்கூடிய அரசாங்கம் தான் முடியாட்சின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? வழக்கமாக வந்து அவங்க அரசராக இருக்கலாம், அந்த ஒரு நபர் வந்து அரசராக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு பூடான், ஓமன், கத்தார். முடியாட்சிக்கு எடுத்துக்காட்டு என்னென்ன? பூடான், ஓமன், கத்தார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தோன்னா தனிநபர் ஆட்சி. முழு அதிகாரம் கொண்ட ஒரு நபரால் அதிகாரம் கொண்ட இருக்கக்கூடிய ஒரு நபரால் அமைக்கக்கூடிய அரசாங்கம் தான் தனிநபர் ஆட்சி. இதுக்கு எடுத்துக்காட்டு வடகொரியா, சவுதி அரேபியா, வடகொரியாவும் தனிநபர் ஆட்சிக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து சிறுகுழு ஆட்சி. மக்களின் சிறுகுழு ஒன்று ஒரு நாட்டையோ அமைப்பையோ கட்டுப்படுத்துவதே சிறுகுழு ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டாக முன்னாள் சோவியத் யூனியன், சீனா, வெனிசுலா, வடகொரியா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிறுகுழு ஆட்சிக்கு எடுத்துக்காட்டு. மதகுரு ஆட்சி. ஓகேங்களா? இது ரொம்ப ஈஸி. இதை பொறுத்த வரைக்கும் வாட்டிகன், அதாவது மதகுருமார்கள் தம்மை கடவுளாகவோ கடவுளின் பெயரால் மதகுருமார்களால் அமைக்கப்படக்கூடிய அரசாங்கம் தான் மதகுரு ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. மதகுரு ஆட்சிக்கு எடுத்துக்காட்டு வாட்டிகன். மக்களாட்சி. ஒரு நபர் தகுதியுள்ள குடிமக்களால் வாக்களிக்கப்பட்ட தனிநபரோ அல்லது குழுவாகவோ தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலம் அமைக்கப்படும் அரசாங்கம் தான் மக்களாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியா, அமெரிக்கா, ஃப்ரான்ஸு இதெல்லாம் மக்களாட்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்து குடியரசு. மக்களிடமோ அல்லது அவர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகளிடமோ உயரிய அதிகாரம் இருக்கிற அரசாங்க முறை தான் குடியரசு அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வகை அரசாங்கத்தில் ஒரு மன்னரை காட்டிலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நியமிக்கப்பட்ட குடியரசுத் தலைவர் வந்து இருப்பாங்க. இதுக்கு இந்தியா, ஆஸ்திரேலியா வந்து எடுத்துக்காட்டு. ஓகேங்களா? இவ்வளோ தேவையில்லை. இப்போ எடுத்துக்காட்டு மட்டும் பார்த்துக்கலாமா? உயர்குடி ஆட்சிக்கு எக்ஸாம்பிள் வந்து இங்கிலாந்து, ஸ்பெயின் வந்து உயர்குடி ஆட்சிக்கு எக்ஸாம்பிள். முடியாட்சிக்கு எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா பூடான், ஓமன், கத்தார். முடியாட்சிக்கு பூடான், ஓமன், கத்தார். ஓகேங்களா? முடியல தான் பூ வச்சுக்குவோம் அப்படின்னு நாம வச்சுக்கலாம். பூடான் நாம வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து தனிநபர் ஆட்சி. வடகொரியா, சவுதி அரேபியா. வடம் வாங்குறதுக்கு வந்து தனியாக போகிறோம் அப்படின்னு அவங்க வச்சுக்கலாம். சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும்
அங்கே பாலைவனம் இருக்கும் இல்லையா, தனியாக அந்த பாலைவனத்தில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நாம வச்சுக்கலாம். அதான் நாம வச்சுக்கோங்க அந்த மாதிரி ஷார்ட்கட் போட்டு. அடுத்து சிறுகுழு ஆட்சியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா முன்னாள் சோவியத் யூனியன், அதாவது ரஷ்யா வந்து சிறுகுழு ஆட்சின்னு சொல்கிறாங்க. சோவியத் யூனியன்னா ரஷ்யா, சீனா, வெனிசுலா, வடகொரியா. சோவியத் யூனியன், சீனா, வெனிசுலா, வடகொரியா இதெல்லாம் சிறுகுழு ஆட்சிக்கு எடுத்துக்காட்டு. தனிநபர் ஆட்சிக்கும் வடகொரியா வந்து எடுத்துக்காட்டில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மதகுரு ஆட்சியை பொறுத்த வரைக்கும் வாட்டிகன். ஓகேவா, அதனால் நாம வச்சுக்கோங்க. ஒரே ஒரு எடுத்துக்காட்டு தான், மதகுருகள் வந்து நம்மளை போட்டு வாட்டுவாங்க அப்படின்னு நாம வச்சுக்கலாம். அடுத்து மக்களாட்சியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் மக்களாட்சி, அமெரிக்கா நாடு, ஃப்ரான்ஸு. இந்தியா, அமெரிக்கா, ஃப்ரான்ஸு இது பொறுத்த வரைக்கும் மக்களாட்சி, அதாவது இந்தியாவுடைய மக்களும் அமெரிக்காவுடைய மக்களும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க அப்படின்னு நாம் வச்சுக்கலாம். மக்கள்னால் மக்களாட்சி அப்படின்னு இந்த மாதிரி ஷார்ட்கட் வச்சு படிச்சுக்கோங்க. அடுத்து குடியரசு, மக்களிடமோ அல்லது அவர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகளிடமோ உயரிய அதிகாரம் இருக்கிற அரசாங்க முறை தான் குடியரசு. ஓகே, இதில் நம்ம பார்த்தாச்சு. இதுக்கு இந்தியா, ஆஸ்திரேலியா வந்து குடியரசுன்னு சொல்லுவாங்க. இந்தியா, ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் குடியரசு அப்படின்னு நாம் வச்சுக்கலாம். அடுத்து பொது ஆண்டுக்கு முன் 500ஆம் ஆண்டு ரோம் நாட்டில் முதல்ல குடியரசு அப்படின்னு சொல்ல வந்து வடிவமைக்கப்பட்டது. இந்த அதாவது ரீபப்ளிக் அப்படின்ற சொல் வந்து ரீபப்ளிசா அப்படின்ற லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதோட பொருள் வந்து பார்த்தீங்கன்னா பொது விவகாரம், அதாவது பப்ளிக் மேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரிபப்ளிக் அப்படின்ற சொல் வந்து எந்த மொழி சொல்லேருந்து வந்தது அப்படின்னு கேட்பாங்க. லத்தீன் மொழி சொல்லிலேருந்து வந்ததுன்னு நம்ம ஆன்சர் போடணும். அது பொறுத்து அதாவது ரீபப்ளிசா அப்படின்ற ஒரு லத்தீன் மொழி சொல்லிலேருந்து தான் ரிபப்ளிக்னு வந்திருக்கு. ஓகேங்களா, இதோடைய பொருள் என்னன்னு கேட்பாங்க. பப்ளிக் மேட்டர், அதாவது பொது விவகாரம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. அடுத்து இந்திய அரசியலமைப்பு நவம்பர் 26, 1949ஆம் ஆண்டு ஏற்றுக்கொண்டு ஜனவரி 26, 1950ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்தது. இது நிறைய டைம் கேட்பாங்க. இந்திய அரசியலமைப்பு எப்போ ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா நவம்பர் 26, 1949. எப்போ நடைமுறைப்படுத்தினாங்க அப்படின்னா ஜனவரி 26, 1950 வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. அந்த நடைமுறைப்படுத்தின அந்த நாளை தான் வந்து பார்த்தோன்னா நம்ம குடியரசு நாளாக கொண்டாடுறோம். ஓகேங்களா. அடுத்து மக்களாட்சி, அதாவது டெமோக்ரஸின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இந்த சொல் வந்து டெமோஸ் அப்புறம் கிரெட்டியா, டெமோஸ் மற்றும் கிரெட்டியா அப்படின்னு 2 கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. டெமோஸ் அப்படின்னா மக்கள் அப்படின்னும், கிரெசி அப்படின்னா அதிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மக்கள் அதிகாரம், பவர் ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஒன்றும் இல்லை, டெமோக்ரஸி அதாவது மக்களாட்சின்ற சொல் வந்து எந்த மொழி சொல்லிலிருந்து வந்தது அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து கிரேக்க மொழி சொல்லிலிருந்து வந்தது. டெமோக்ரஸிங்கிறது கிரேக்க மொழி சொல்லிலிருந்து வந்தது. டெமோஸ் மற்றும் கிரெட்டியா அப்படின்னு 2 கிரேக்க சொல்லிலிருந்து வந்தது. டெமோஸ்னால் மக்கள் அப்படின்னும், கிரெட்டியா அப்படின்னா அதிகாரம் அப்படின்னு அர்த்தம். அதாவது மக்கள் அதிகாரம், பவர் ஆஃப் பீப்புள் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, அதை நம்மளாம் பார்த்துக்கோங்க. இது வந்து என்ன மொழிச்சொல் டெமோக்ரஸிங்கிறது அப்படின்னா கிரேக்க மொழிச்சொல். இதுக்கு முன்னாடி இங்கே ஒன்று பார்த்தோம் இல்லையா, இது என்னது, அதாவது ரிபப்ளிக் அப்படின்றது என்ன மொழி சொல்லுன்னு கேட்டோம்னா லத்தீன். ஓகேவா, ரிபப்ளிக்னா லத்தீனு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி அப்படின்னா என்னது, கிரேக்கம் அப்படின்னு வரும். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தோம்னா ஒரு உண்மையான மக்களாட்சியை 20 பேர் குழுவாக அமர்ந்து கொண்டு செயல்படுத்த முடியாது. இது கீழ்நிலையில் உள்ள ஒவ்வொரு மக்களாலும் செயல்படுத்தப்படும் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா அப்படின்னா மகாத்மா காந்தி சொல்லியிருக்காங்க. இந்த கூற்று யாரோடையதுன்னு கேட்கலாம். ஒரு உண்மையான மக்களாட்சியை 20 பேர் குழுவாக அமர்ந்து கொண்டு செயல்படுத்த முடியாது. இது கீழ்நிலையில் உள்ள ஒவ்வொரு கிராம மக்களாலும் செயல்படுத்துவது அப்படின்னு மகாத்மா காந்தி வந்து குறிப்பிட்டிருக்காரு. ஓகேங்களா. அடுத்து மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி மக்களாட்சி. இது வந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் முன்னாள் குடியரசுத் தலைவராக இருந்த ஆப்ரஹாம் லிங்கன் வந்து சொல்லியிருக்காரு. இந்த கூட்டு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ஃபேமஸானது. அடுத்து ஏதென்ஸ் உட்பட பண்டைய கிரேக்க நாட்டில் ஒரு சில நகர அரசுகளில் 2500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மக்களாட்சி முறை வந்து தோன்றினிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியம் கிடையாது. அடுத்து உள்ளாட்சி அமைப்புகளில் அடிப்படை அழகாக சுயாட்சி பெற்ற கிராமக்குழு பண்டைய காலத்தில் இருந்தது என்னும் செய்திகள் சாணக்கியருடைய அர்த்தசாஸ்திரம். இது கேட்குவாங்க, நிறைய டைம் கேட்டிருக்காங்க. சாணக்கியர் அதாவது அர்த்தசாஸ்திரத்தை எழுதுனது யார் அப்படின்னு கேட்பாங்க, சாணக்கியர். ஓகேங்களா. அடுத்து நேரடி மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு. நேரடி மக்களாட்சினா மக்களே போய்ட்டு நேரடியாக எல்லா விவகாரங்களுக்கும் ஓட்ஸ் வந்து போட்டுக்குவாங்க. அவங்களோட பிரதிநிதிகள்லாம் அதில் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. இதுக்கான எடுத்துக்காட்டு வந்து பார்த்தோன்னா பண்டைய கிரேக்க நாடு அரசுகள், சுவிட்சர்லாந்து. ஓகேங்களா. நேரடி மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு எதுன்னு கேட்பாங்க. ஓகேங்களா. இதுக்கான எடுத்துக்காட்டு வந்து சுவிட்சர்லாந்து. மறைமுக மக்களாட்சி, இதுக்கு இன்னொரு பேர் வந்து
பிரதிநிதித்துவ மக்களாட்சி, அதாவது நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏஸ், எம்பிஸ் இந்த மாதிரியான ஆட்கள் வந்து பார்த்தோன்னா அவங்க டிசைட் பண்ணக்கூடியது. நம்ம இன்வால்வ் பண்ண மாட்டோம், நம்ம இன்வால்வ் ஆக மாட்டோம். சில விஷயத்தில் அவங்களே இன்வால்வ் ஆகி அவங்களே ஓட்ஸ் போட்டுப்பாங்க. இதான் மறைமுக மக்களாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு இந்தியா, அமெரிக்க ஐக்கிய நாடுகள், இங்கிலாந்து. இந்தியா, இங்கிலாந்து, அமெரிக்கா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மறைமுக மக்களாட்சி. நேரடி மக்களாட்சிக்கு ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, சுவிட்சர்லாந்து. ஓகேங்களா, அவ்வளோதான். அடுத்து 1912-13ஆம் ஆண்டில் புதுதில்லியில் இருக்கக்கூடிய இந்தியாவின் நாடாளுமன்ற கட்டிடத்தை எட்வின் லூட்டியன்ஸ் மற்றும் ஹார்பர்ட் பேக்கர் என்னும் பிரிட்டிஷ் கட்டட கலைஞர்கள் வடிவமைச்சிருக்காங்க. இது வந்து 1921ஆம் ஆண்டு கட்ட தொடங்கி 1927 முடிச்சிருக்காங்க. ஒன்றும் இல்லை, 1912-13 புதுதில்லியில் இந்தியாவுடைய நாடாளுமன்ற கட்டடம் இருக்கும். அதை வந்து பார்த்தோன்னா வடிவமைச்சது யார் அப்படின்னு கேட்பாங்க. யார் அப்படின்னா எட்வின் லூட்டியன்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பிரிட்டிஷ் கலைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வடிவமைச்சிருக்காங்க. எப்போ கட்ட தொடங்கினாங்கன்னா 21 தொடங்கி 27 முடிச்சிருக்காங்க. 1921 தொடங்கி 1927 முடிச்சிருக்காங்க. ஓகேங்களா. 1951ஆம் ஆண்டு அக்டோபர் 25ஆம் நாள் முதல் 1952 பிப்ரவரி 21ஆம் நாள் வரை பல்வேறு காலகட்டங்களில் நடைபெற்றது. என்னது அப்படின்னா இந்தியாவுடைய முதல் பொது தேர்தல் எப்போ ஆரம்பித்து எப்போ வரை நடந்தது அப்படின்னு கேட்பாங்க. 1951 நமக்கு காலகட்டம் தெரியும். 51 பொறுத்த வரைக்கும் என்ன மந்த், என்ன டேட்னா அக்டோபர் மாதம் 25. ஓகேங்களா. அக்டோபர் 25லேருந்து 1952 பிப்ரவரி 21 வரையும் இந்த முதல் பொது தேர்தல் வந்து நடந்திருக்கு. 1951 அக்டோபர் 25 நாள் முதல் 1952 பிப்ரவரி 21 நாள் வரை பல்வேறு காலகட்டத்தில் தேர்தல் வந்து நடந்தது. மொத்தம் இருந்த 489 இடங்களில் 4 அது டபுள் பண்ணால் 8, 8க்கு அடுத்த நம்பர் 9, 489 இடங்களில் 364 இடங்கள், அதாவது 3 அது டபுள் பண்ணால் 6, 3 அடுத்த நம்பர் வந்து 4. ஓகேங்களா. 364 இடங்களில் வெற்றி பெற்றது எது அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி. சுதந்திர இந்தியாவின் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பிரதமர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. ஓகேங்களா. 489 இடங்களில் 364 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கு இந்திய தேசிய காங்கிரஸ். ஓகேங்களா. அடுத்து பொது தேர்தலை பற்றி கொடுத்துருக்காங்க. 1920 காலகட்டத்தில், அதாவது முதல் பொது தேர்தல் இது வந்து பிரிட்டிஷ் காலகட்டத்தில் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது 1920. அதாவது இம்பீரியல் கவுன்சில் என்னும் மத்திய சட்டசபைக்கும் மாகாண சட்டசபைக்கும் தேவையான உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க 1920 ஆண்டு பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் பொது தேர்தல் நடைபெற்றது. பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் பொது தேர்தல் எப்போ நடைபெற்றதுன்னு கேட்டாங்கன்னா 1920ன்னு போடணும். ஓகேங்களா. சுதந்திர இந்தியாவின் முதல் பொது தேர்தல் எப்போ நடந்ததுன்னா 1951, 52 அந்த காலகட்டத்தில் நடந்திருக்கும். டேட்டும் பார்த்துட்டோம். ஓகேங்களா. இந்தியாவின் முதல் பொது நடைபெற்றது. இதுவே இந்திய வரலாற்றின் முதல் பொது தேர்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. 1921 வந்து பார்த்தோன்னா நடந்த சென்னை மாகாண பொது தேர்தல் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது. இது கேட்பாங்க. 1921 சென்னை மாகாண பொது தேர்தலில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டதுன்னா வாக்குரிமை அளிக்கப்பட்டது. ஓகே. அடுத்து ஒரு நபரோ அரசரோ அல்லது அரசியோ ஆட்சி செய்யக்கூடிய முறை என்னன்னு சொல்லுவாங்க, முடியாட்சின்னு சொல்லுவாங்க. இதுக்கான எடுத்துக்காட்டு நான் ஒன்று சொல்கிறேன், பூடான். ஓகேங்களா. மற்றதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. முழு அதிகாரத்துடன் கொண்ட ஒரு அரசாங்க முறை என்னன்னு சொல்லுவாங்க, தனிநபர் ஆட்சின்னு சொல்லுவாங்க. முன்னாள் சோவியத் யூனியனுக்கு எடுத்துக்காட்டு சிறுகுழு ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாள் சோவியத் யூனியன் வந்து சிறுகுழு ஆட்சிக்கு எடுத்துக்காட்டு. பொருந்தா ஒன்றை தேர்ந்தெடுக்கணும்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்தியா, அமெரிக்க ஐக்கிய நாடுகள், ஃப்ரான்ஸு. ஒரு நிமிஷம் இங்கே காட்டுறேன் பாருங்கள். இந்தியா, அமெரிக்க ஐக்கிய நாடுகள், ஃப்ரான்ஸு. இந்த பாருங்கள், இந்தியா, அமெரிக்க ஐக்கிய நாடுகள், ஃப்ரான்ஸ். இதெல்லாம் என்னது, மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு. ஒன்று மட்டும் மாறி இருக்கும், வாட்டிகன் அங்கே இருக்கும். வாட்டிகன் வந்து மதகுருமார்கள் ஆட்சிக்கு எடுத்துக்காட்டு. ஓகேங்களா. இந்த மாதிரி தான் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு. இது மட்டும் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு. இது மட்டும் வாட்டிகன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மதகுருமார்களுடைய ஆட்சிக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து ஆப்ரஹாம் லிங்கன் பொறுத்த வரைக்கும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் ஜனாதிபதியாக இருந்திருப்பார், தெரியும். குடவுள முறை வந்து சோழர்கள் காலத்தில் பின்பற்றப்பட்டிருப்பாங்க. அடுத்து பழங்காலத்தில் நேரடி மக்களாட்சி முறை பின்பற்றப்பட்ட பகுதி எங்கே அப்படின்னா பண்டைய ஏதென்ஸ் நகர அரசுகளில் நேரடி மக்களாட்சி முறை வந்து பின்பற்றிருப்பாங்க. அங்கே மட்டும்தான் பின்பற்றிருப்பாங்களா அப்படின்னா சுவிட்சர்லாந்தையும் பின்பற்றிருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்து 8வது கொஸ்டின், எந்த மொழியிலிருந்து டெமோக்ரஸி அப்படின்ற ஒரு வார்த்தை வந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது கிரேக்கம் அப்படின்றத பார்த்தோம்.
ஓகேங்க. ரிபப்ளிக் அப்படின்னா அது வந்து என்ன மொழி? லத்தீன் மொழி சொல்லி. ரிபப்ளிக்னா லத்தீனு, டெமோக்ரஸினா கிரேக்கம். மக்களாட்சி இறுதி அதிகாரம் பெற்றவர் யார் அப்படின்னா மக்கள். கீழ்கண்ட எந்த ஒரு நாடானது அதிபர் அரசாங்க முறையை கொண்டுள்ளது அப்படின்னா அமெரிக்க ஐக்கிய நாடு. உலகிலேயே மிகப்பெரிய மக்களாட்சி நாடு எது அப்படின்னா இந்தியா. அடுத்து கூற்று பொறுத்த வரைக்கும் நேரடி மக்களாட்சி சுவிட்சர்லாந்து நடைமுறையில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது கரெக்டு. மக்கள் நேரடியாக முடிவெடுப்பதில் பங்கு பெறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே கரெக்டு தான். இந்தியாவில் நாடாளுமன்ற அரசாங்க முறை பின்பற்றப்படுதுன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டு. இந்திய நாடாளுமன்றம் இரு சபைகள் உள்ளடக்கியதுன்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே கரெக்டு. வாக்குரிமையின் பொருள் அப்படின்னா வாக்களிக்கும் உரிமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அனைவருக்கும் வாக்குரிமை வழங்குவது சமூக சமத்துவம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிரதமரை நியமிப்பவர் அல்லது நியமிப்பது அப்படின்றது குடியரசு தலைவர். குடியரசுத் தலைவரை நியமிக்கப்படுவர் யார் அப்படின்னா ராஜ்யசபைக்கு ஒரு 12 பேரை வந்து குடியரசுத் தலைவர் வந்து நியமிப்பார். ஓகேங்களா. இதெல்லாம் நமக்கு தெரியலேன்னு யோசிக்க வேண்டாம். 10th புக்கில் 10th 11th நம்ம பார்க்கும்போது நல்லா டீப்பாக படிச்சுக்கலாம். அடுத்து இந்தியாவின் சுதந்திரத்திற்கு பிறகு முதல் பொதுத் தேர்தல் நடைபெற்ற ஆண்டு எப்போ அப்படின்னா 1950 51 52 காலகட்டத்தில். இந்திய அரசியலமைப்பு இறுதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு 1949. 2 வகையான மக்களாட்சி இருக்குது. ஒன்று நேரடி மக்களாட்சி, இன்னொன்று மறைமுக மக்களாட்சி. நேரடி மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு சுவிட்சர்லாந்து. இந்தியா வந்து மறைமுக மக்களாட்சிக்கு கொண்ட நாடு. இந்தியாவின் முதல் பிரதமர் யார்? சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் நேரு. ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் முதல் பொது தேர்தல் எப்போ நடத்துன்னு கேட்டாங்கன்னா 1920. ஓகேவா. சுதந்திரத்துக்கு பிறகுன்னு கேட்டாங்கன்னா 51 52. ஓகே. இந்தியாவின் நாடாளுமன்ற கட்டடத்தை வடிவமைச்சது யார்? எட்வின் லூட்டியன்ஸ் மற்றும் ஹேர்பர்ட் பேக்கர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. ஓகேங்களா. 1921 ஆரம்பித்து 27 முடிச்சிருப்பாங்களா? ஓகே. அடுத்து தனிநபர் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் வடகொரியா வந்து அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஓகேங்களா. வாக்குரிமை வந்து 18 வயசு இருந்தால் வாக்கு போடலாம். சாணக்கியர் வந்து அஸ்த சாஸ்திரத்தை வந்து எழுதியிருப்பார். மதகுரு ஆட்சியை பொறுத்த வரைக்கும் வாட்டிகன். ஓகேங்களா. இதோடு இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு லெசனாக நான் முடிஞ்ச அளவுக்கு எத்தனை வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியுமோ அப்லோட் பண்ணிடுறேன். நம்ம சேனல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.